அனைவருக்கும் தெரிந்து கொள்வோம். இரண்டாம் உலகப் போரின் முடிவுடன் பனிப்போருக்கான ஆரம்ப விதைகள் விதைக்கப்பட்டன. ஒட்டுமொத்த உலகமும் இரு பெரும் வல்லரசுகளின் பக்கத்தில் நின்று இரு அணிகளாக பிரிந்து நின்றன. இரண்டு நாடுகள் ஒன்றையொன்று எதிர்த்து போராடும் நேரடி யுத்தம் போலன்றி ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா ஆகிய இரண்டு வல்லரசு நாடுகளின் பக்கம் உலக நாடுகள் திரண்டு நின்றன. இது மரபுவழி யுத்தம் அல்ல. இரண்டு இராணுவங்கள் ஒன்றையொன்று எதிர்த்து போர் புரியவில்லை. இது பொது உடைமை மற்றும் முதலாளித்துவம் ஆகிய சித்தாந்தங்களுக்கு இடையிலான மோதலாகவே இடம்பெற்றது. கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலின் முடிவில் தத்துவார்த்த ரீதியான ஆதிக்க பலமும் அதிகார சக்தியும் இலக்காக காணப்பட்டது. இந்த மோதல் உலகெங்கிலும் இடம்பெறுவதை காண முடிந்தது. பிராந்திய ரீதியான சிறிய மோதல்களும் இருதரப்பு யுத்தங்களாக மாற்றமடைந்தன. இரு வல்லரசுகளும் தமது சகாக்களை தமது நிகழ்ச்சி நிரல்படி வழிநடத்தின. இரு வல்லரசுகளும் அணு ஆயுதங்களை உருவாக்கி குவிக்கத் தொடங்கினர். ஆயுதம் உருவாக்கும் முறை, ஏவும் முறை, இல்லாதொழிக்கும் முறை என்பன இந்த மோதலுக்கு அடிப்படையாக அமைந்தது. உளவியல் ரீதியான தாக்கங்கள், மாற்றங்கள் என்பனவும் போரின் அடிப்படையாக மாறியது. விண்வெளி போட்டி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றில் இரு தரப்பும் ஒருவரை மற்றொருவர் முன்னேற துடித்தது. ஸ்டாலின் தொடக்கம் ரீகன் வரை, CIA தொடக்கம் KGB வரை, பெர்லின் சுவர் தொடக்கம் ஹிரோஷிமா மற்றும் செர்னோபில் வரை வல்லரசுகளிடையே இடம்பெற்ற பனிப்போரை பற்றி இன்றைய தடம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். 19ஆம் நூற்றாண்டில் முன்னேற்றகரமான கைத்தொழில் புரட்சி உலகெங்கிலும் பல்கி பரவியது. புதிய இயந்திரங்கள், நீராவி அழுத்த சக்தி பயன்பாடு, புதிய உற்பத்தி முறைகள் என்பவற்றின் அறிமுகம் மேலைத்தேய நாடுகளை சக்திமிக்க நாடுகளாக மாற்றியது. தொழில்துறை மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கட்டுப்படுத்தும் நாடுகளிடம் செல்வமும் அதிகாரமும் வந்து சேர்ந்தது. எனினும் இவை அனைத்தும் குறைந்த சம்பளம், அதிக வேலைப்பளு மற்றும் மோசமான வேலை சூழல் என்பவற்றை பொறுத்து கொண்டு உழைத்த ஊழியர்கள் மூலமே சாத்தியப்பட்டது. செல்வந்தனுக்கும் ஏழைக்கும் இடையே அதிகரித்து வந்த இந்த இடைவெளியை அவதானித்த ஜெர்மனியை சேர்ந்த தத்துவவியலாளர் கார்ல் மார்க்ஸ் சமுதாயத்தில் நிலவும் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு புரட்சியை உருவாக்கும் என நம்பினார். தொழிலாளர்கள் செல்வந்தர்களால் தொடர்ந்தும் நசுக்கப்பட்டனர். முதலாளிகளின் அதிகாரத்தை அகற்றி பொது உடைமை சித்தாந்தத்தை நிலைநிறுத்த முன்னெடுப்புகள் உருவாக ஆரம்பித்தன. பொது உடைமையின் அர்த்தம் உற்பத்தி வெளியீடு அனைவருக்கும் பொதுவானதாக காணப்பட வேண்டும் என்பதாகும். வருமான ஏற்றத்தாழ்வுகள், வறுமை என்பன நீக்கப்பட்டன. இவை அனைத்தையும் உள்ளடக்கிய கருப்பொருள் மார்க்சிசம் என அழைக்கப்பட்டது. முதலில் கம்யூனிசம் ரஷ்யாவில்தான் காணப்பட்டது. பல நூறு வருடங்களாக ஏனைய நாடுகளிலிருந்து தனித்து காணப்பட்டமை மற்றும் முதலாம் உலகப் போரில் ஏற்பட்ட தோல்வி என்பவற்றின் காரணமாக 1917இல் போல்ஸ்விக் புரட்சி இடம்பெற்றது. விளாடிமிர் லெனினால் வழிநடத்தப்பட்ட இந்த புரட்சியின் முடிவில் ஒரு கட்சி ஆட்சி முறை, அதாவது சர்வாதிகார அடிப்படையிலான ஆட்சி அமையப்பெற்றது. லெனின் தலைமையில் இடம்பெற்ற இந்த ஆட்சியில் புரட்சி நியாயப்படுத்தப்பட்டு எந்த ஒரு விலையும் கொடுத்து பாதுகாக்கப்பட்டது. அரசியல் நிகழ்ச்சி நிரல் இயக்கங்கள் மற்றும் சர்வாதிகாரம் என்பவற்றின் அடிப்படையில் இவை இடம்பெற்றன. பொருளாதாரம் தேசியமயமாக்கப்பட்டது. எதிரிகள் களையெடுக்கப்பட்டனர். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒட்டுமொத்த நாட்டையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. 1922ஆம் ஆண்டு சோவியத் சோசலிச குடியரசு யூனியன் ரஷ்ய பேரரசின் வரைபடத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இதுவே சோவியத் யூனியன் ரஷ்யா என, அதாவது USSR என அழைக்கப்படுகிறது. கம்யூனிசத்தின் தத்துவார்த்த எதிரியான மற்றொரு சித்தாந்தம் மேற்குலக நாடுகளில் காணப்பட்டது. முதலாளித்துவம் மேற்குலக நாடுகளில் அப்பொழுது பலம் மிக்கதாக காணப்பட்டது. ஆனால் அப்போது முதலாளித்துவம் வீழ்ச்சியடைந்து கொண்டிருந்தது. சந்தை பொருளாதாரம் அநியாய விலைகளாலும் லாபம் சம்பாதிக்கும் முதலாளிகளாலும் வழிநடத்தப்பட்டது. அதே நேரம் பேரரசுகள் அரசியல் சுதந்திரத்தை மறுத்து மூடப்பட்ட ஆட்சி முறையை நடத்தி வந்தன. உலகின் மிகவும் பாரதூரமான போரான முதலாம் உலகப் போர் பலமிக்க முதலாளித்துவ நாடுகளுக்கிடையில் இடம்பெற்று வந்தது. அனைத்தையும் அவதானித்து வந்த அமெரிக்க ஜனாதிபதி வூட்ரோ வில்சன் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முனைந்தார். அரசியல் சுய அதிகாரம், கட்டுப்பாடற்ற பொருளாதாரம் மற்றும் ஒன்றுபடுத்தப்பட்ட விசேட பாதுகாப்பு படைப்பிரிவு ஆகிய அம்சங்களை கொண்ட நாடுகளின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் நாடுகளுக்கிடையிலான பிணக்குகள் இனம் காணப்பட்டு யுத்தங்கள் தவிர்க்கப்பட்டன. எனினும் வில்சனின் உயர்ந்த எண்ணம் மிக சீக்கிரமாகவே நிர்மூலமாக்கப்பட்டது.
அதாவது அவரது சொந்த நாடான ஐக்கிய அமெரிக்காவின் செனட் சபை கூட அந்த அமைப்பில் இணைந்து கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்தது. காலனித்துவ நாடுகளை மேற்பார்வை செய்து வல்லரசு நாடுகள் உள்நாட்டு வளங்களை அனுபவித்து வந்தனர். இந்த குழப்பங்களுக்கு நடுவே உலக பொருளாதாரமும் கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. கூட்டமைப்பு நாடுகள், அதாவது லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைப்பு, பாசிச இத்தாலிய, ஜெர்மனிய மற்றும் ஜப்பான் அரசாங்கங்கள் தோற்றம் பெறுவதை தடுக்க தவறிவிட்டது. இரண்டாம் உலகப் போர் 1939 ஆண்டு ஆரம்பித்தது. Defend our island, whatever the cost may be. We shall fight on the beaches. We shall fight on the landing grounds. We shall fight in the field and in the sky. I do not for a moment believe this island or a large part of it was subjugated and starved. Beyond the seas, armed and guarded by the British people. We shall never surrender. மறுபுறம் சோவியத் யூனியன் தனது இலக்குகளை அடைவதில் சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்தது. விளாடிமிர் லெனினுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த ஜோசப் ஸ்டாலின் எதிரிகளை அழித்து தனது ஆட்சியை தக்க வைத்தார். மேலும் பாரம்பரிய விவசாய பின்னணியை கொண்ட ரஷ்ய நாட்டை தொழில்துறையில் சிறந்த நாடாக, அதாவது வல்லரசாக அவர் மாற்றினார். இந்த முறையில் மனித தேவைப்பாடு அதிகமாக காணப்பட்டது. ஊழியர்கள் முகாம்களில் அடைக்கப்பட்டனர். அடிமை தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டனர். அத்துடன் அதன் போது உருவாகியிருந்த பொருளாதார நெருக்கடி மற்றும் ஏனைய காரணிகளால் உலகமெங்கும் 10 மில்லியனுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். எனினும் இந்த செய்தி எதுவும் வெளியுலகத்திற்கு தெரிய வரவில்லை. மேலோட்டமாக பார்த்தால் மக்கள் அனைவருக்கும் தொழில் வாய்ப்பு கிடைத்து சந்தோஷமாக உள்ளனர் என்ற மாய தோற்றம் கம்யூனிச பொருளாதாரம் அல்லது முதலாளித்துவ பொருளாதாரம் என்பதை அடிப்படையாக கொண்டு அமையப் போகிறது என தீர்மானிக்கப்பட்டது. பிரிட்டன், ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகளுடன் கொள்கை கோட்பாடு ரீதியிலான முரண்பாடுகள் பல காணப்பட்ட போதும் பூகோள அரசியல் சூழ்நிலை காரணமாக சோவியத் ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா, பிரிட்டன் படைகளுடனும் ஒரே அணியில் இணைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நேச நாட்டு படைகள் ஒன்றிணைந்து சக்தி வாய்ந்த அச்சு நாட்டு படைகளுடன் மோத வேண்டிய சூழ்நிலை அப்போது உருவாகியது. உலகப் போரில் ஒன்றிணைந்து செயற்பட்டாலும் இந்த போர் தந்த யுத்த அனுபவம் மற்றும் ஆயுத வளங்கள் எதிர்கால இராணுவ முருகல் நிலைகளுக்கான அடித்தளத்தை இட்டது. ஜெர்மானிய நாசி படைகள் சோவியத் ரஷ்யாவின் எல்லையோர கிராமங்கள் அனைத்தையும் தாக்கி அழித்து நிலங்களை கைப்பற்றியது. கைத்தொழில் துறை, விவசாய நிலங்கள், தொழிற்சாலைகள் நிர்மூலமாக்கப்பட்டன. அதுவரையிலும் சோவியத் ரஷ்யா தற்காப்பு யுத்தத்தையே மேற்கொண்டு வந்தது. 27 மில்லியனுக்கும் அதிகமான சோவியத் ரஷ்ய மக்கள் இந்த யுத்த சூழ்நிலையில் தமது உயிர்களை இழந்திருந்தனர். அப்போதைய சோவியத் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தனது நேச நாட்டு படை சகாக்களான பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவிடம் மற்றொரு யுத்த களமுனையை ஐரோப்பாவில் திறக்குமாறு கேட்டுக்கொண்டார். எனினும் அவர்கள் தொடர்ந்து அதனை செய்யாமல் காலதாமதம் செய்து வந்தனர். இதன் காரணமாக மிகப்பெரிய ஜெர்மனிய படையை எதிர்த்து தற்காப்பு யுத்தத்தை நீண்ட காலத்திற்கு செய்ய வேண்டிய தேவை சோவியத் படைகளுக்கு ஏற்பட்டது. எனினும் முற்றுகையை தகர்த்தெறிந்த ஜெர்மானிய படைகள் 1944 நொர்மண்டி பகுதியூடாக ரஷ்யா உள்ளே நுழைந்தது. இந்த சம்பவங்கள் ஸ்டாலினுக்கு ஒன்றை உணர்த்தியது. பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க ஆட்சியாளர்கள் சோவியத் மக்களின் உயிர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டார். ஐக்கிய அமெரிக்கா உலக யுத்தம் பற்றி முற்றிலும் வேறு விதமான அனுபவத்தை கொண்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக 4 லட்சம் அமெரிக்கர்கள் மட்டுமே இந்த யுத்த களத்தில் உயிரிழந்தனர். ரஷ்யாவின் மொத்த உயிரிழப்புகளில் இது வெறும் 2% மட்டுமே. அத்துடன் அமெரிக்க ஆட்சி பிரதேசங்களில் இடம்பெற்ற ஒரே ஒரு பாரியளவு தாக்குதலாக ஜப்பான் ஹவாய் பேர்ல் துறைமுகத்தின் மீது மேற்கொண்ட வான் தாக்குதல் மட்டுமே காணப்படுகிறது. ஹவாய் அமெரிக்காவின் பிரதான நகரங்களிலிருந்து பல 100 கிலோமீட்டர்கள் தள்ளியிருந்தது. ஐக்கிய அமெரிக்காவின் பொருளாதாரம் போர் நாட்களில் வேகமாக வளர்ச்சி அடைந்தது. வேலையின்மை வீதம் 2%க்கும் கீழே குறைந்தது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2 மடங்காக பெருகியது. எனினும் பேர்ல் துறைமுகம் மீதான தாக்குதல் அமெரிக்காவின் பன்னாட்டு அரசியல் நிலைப்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பன்னெடுங்காலமாக தனித்து ஒதுங்கியே இயங்கி வந்த ஐக்கிய அமெரிக்காவுக்கு பேர்ல் துறைமுக தாக்குதல் நவீன ஆயுத வசதிகள், படைபலம் கொண்ட சிறிய நாடுகளிடமிருந்தும் கூட நேச நலனுக்கு ஆபத்துக்கள் வரக்கூடும் என்பதை உணர்ந்து கொண்டது. இதனால் தேச பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள சர்வதேச அரங்கில் ஐக்கிய அமெரிக்காவின் பிரசன்னம் காலத்தின் தேவையாக காணப்பட்டது.
இரண்டாவது ஜப்பானுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியும் அமெரிக்கா கொடுத்திருந்தது. அப்போது அங்கிருந்த வீரர்களுக்கு மட்டுமே மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டது, போர்க்களத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மட்டுமே சேதம் ஏற்பட்டது. ஆனால் அமெரிக்கா தந்திரோபாய ரீதியாக பல்வேறுபட்ட நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து முதலாளித்துவத்தை எப்படியாவது பரப்பிவிட வேண்டும், கம்யூனிசத்தை இல்லாத ஒழிக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட விடயங்களை கையாள தொடங்குகிறார்கள். இருந்தாலும் ஸ்டாலின் மிக கச்சிதமாக காய் நகர்த்தல்களை மேற்கொள்கிறார். மேற்குலகிலும் கம்யூனிசம் பரவ தொடங்குகிறது, பல கம்யூனிசவாதிகள் உருவாக தொடங்குகிறார்கள். ஏன் பல நாடுகளிலும் கம்யூனிசம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர தொடங்குகிறது. ஆச்சரியப்படுகிறது அமெரிக்கா, எப்படி கம்யூனிசத்தை கட்டுப்படுத்துவதற்கு இவர்கள் அதற்காக உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் சிஐஏ அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு கம்யூனிசத்தை அடக்குவதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் பல்வேறுபட்ட உபாயங்களை கையாளுகிறார்கள். பனிப்போரின் மிக முக்கிய அம்சமாக அதுதான் மாற்றமடைகிறது. என்ன நடந்த அந்த யுத்த நேரத்தில், அதுவும் யுத்த களத்தில் நேரடியாக யுத்தம் இடம்பெறாமல் இவ்வாறான வகையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த கம்யூனிசத்திற்கும் அதே நேரத்தில் முதலாளித்துவத்திற்கும் இடம்பெற்றது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். இரண்டாம் உலக யுத்தத்தின் கடைசி நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருந்தது. ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் எதிர்கால யுத்தங்களை எதிர்கொள்ளும் நோக்கத்தில் தத்தமது படைபலத்தை அதிகரிக்க தொடங்கின. ஐக்கிய நாடுகள் சபை போன்ற ஒருங்கிணைந்த சர்வதேச அமைப்புகளை நிர்மாணித்து எதிர்காலத்தில் நாடுகளுக்கிடையில் ஏற்படும் முரண்பாடுகளை முகாமை செய்வதற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டது. இதன் மூலம் உலக பொருளாதார வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு எதிர்கால உலகம் அமைதியான சூழலை கொண்டதாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது. உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகிய அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் இந்த மூன்று அமைப்புகளிலும் இணைந்து கொள்ளுமாறு ஜோசப் ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்தார். எனினும் ஸ்டாலின் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்து கொள்வதற்கு மட்டும் சம்மதம் தெரிவித்தார். ஏனைய இரண்டு அமைப்புகளும் முதலாளித்துவ பொருளாதாரத்தை பிரபலியப்படுத்த உருவாக்கப்பட்ட அமைப்புகள் என்ற எண்ணத்தை அவர் கொண்டிருந்தார். உலக யுத்தத்திற்கு பின்னரான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சோவியத் ரஷ்யா கிழக்கு ஐரோப்பிய பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலைமைகளை அமைக்க வேண்டியிருந்தது. இதன் மூலம் மேற்கத்திய நாடுகளிலிருந்து தன்னை பாதுகாக்கும் அரண்களை சோவியத் அமைத்துக் கொள்ள முடியும். இதனிடையே ஜெர்மனியை மீள கட்டியெழுப்பும் பணிகளுக்கும் ஜெர்மன் மக்களுக்கு இழப்பீடுகளை வழங்கவும் பெரிய தொகை நிதி தேவைப்பட்டது. இவற்றின் காரணமாக மற்றொரு யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை. அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் ஏப்ரல் 12, 1945 அன்று மரணமடைந்தார். அப்போதைய துணை அதிபரான ஹாரி ஹஸ் ட்ரூமன் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். அவர் சோவியத்துடன் கடும் போக்குவாதத்தை கடைபிடித்தார். சோவியத்தின் கோரிக்கைகளை நிராகரிக்க தொடங்கினார். ஸ்டாலின் ஐரோப்பாவில் மேற்கொண்ட எதேச்சதிகார நடவடிக்கைகள் அமெரிக்க கண்களில் அவரை கொடுங்கோலனாக சித்தரித்தது. குறிப்பாக போலந்து மீதான சோவியத்தின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் அவரை சர்வாதிகாரியாக காண்பித்தது. சகுனித்தனமான திட்டமாக போலாந்தின் வார்ஷோ நகரில் இடம்பெற்ற ஜெர்மானிய நாசி படைகளுக்கு எதிரான போரின் போது போலாந்துக்கு ஆதரவாக தனது படைகளை விரைவாக களமிறக்காமல் போலந்து ராணுவம் ஜெர்மனியால் அடித்து துவம்சம் செய்யப்பட்ட பின்னரே ஆறுதலாக செம்படை ராணுவத்தை களமிறக்கினார். எதிர்காலத்தில் போலந்தை ஆக்கிரமிப்பு செய்யும் போது மிக சிறிய படையை மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும், இதன் மூலம் எதிர்கால போரில் இலகுவில் வெற்றி பெறலாம் என அப்போதே அவர் திட்டமிட்டிருந்தார். 1945 ஜூலையில் இடம்பெற்ற போஸ்டர் மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி தோல்வியடைந்த ஜெர்மனி 4 பகுதிகளாக பிரிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. தலைநகர் பெர்லினும் அவ்வாறே 4ஆக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பகுதிக்கும் பொறுப்பான நேச நாடு அந்தந்த பகுதிகளை புனரமைக்க வேண்டும். ஸ்டாலின் பொறுப்பேற்ற பகுதிகளை புனரமைக்க தேவையான நிதியை வழங்கிய அதேவேளை அமெரிக்கா மேற்கு ஜெர்மனியில் காணப்பட்ட பணம் கொளிக்கும் தொழிற்சாலை மற்றும் தொழில்துறையை சுவீகரித்துக் கொண்டது. பக்க சார்பான இந்த பிரிவினையின் மூலம் நேச நாடுகள் ஒரே நோக்கத்தில் ஒரே தீர்வை நோக்கி தாம் ஒன்றிணைந்து செல்ல போவதில்லை, எதிர்கால ஐரோப்பாவை பிரித்துக் கொள்ள போகிறோம் என்பதை செயற்படுத்த தொடங்கின. பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலின் கூற்றுப்படி இங்கே ஒரு இரும்பு திரை நாடுகளுக்கிடையில் உருவாக்கப்பட்டுவிட்டது. போட்ஸ்டம் மாநாட்டின் போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரூமனுக்கு அமெரிக்க விஞ்ஞானிகள் மன்ஹாட்டன் திட்டம் எனும் புதிய அணுசக்தி திட்டத்தில் பணியாற்றி வருகின்றனர் என செய்தி வழங்கப்பட்டது. இந்த செய்தியை ட்ரூமன் ஸ்டாலினிடம் ரகசியமாக கூறினார். இதன் மூலம் ஸ்டாலினை தமது பலத்தை காட்டி பயமுறுத்த முடியும் என அவர்கள் எண்ணினார்கள். எனினும் ஸ்டாலின் சோவியத் உளவாளிகள் மூலம் 1940களிலேயே ஐக்கிய அமெரிக்காவின் மன்ஹாட்டன் திட்டம் பற்றி அறிந்து வைத்திருந்தார். இருந்த போதிலும் அணுகுண்டு ட்ரூமனுக்கு மற்றொரு மகத்தான வாய்ப்பை வழங்கியது. இந்த குண்டை வைத்து ஜப்பானை நோக்கி காய்களை நகர்த்தி போரை சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என அவர் நினைத்தார். அத்துடன் கிழக்கு உலக நாடுகளில் சோவியத் ரஷ்யா நிலை பெறுவதையும் இதன் மூலம் தடுக்கலாம் என நினைத்தார்.
ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி ஆகிய நகரங்கள் மீது அணுகுண்டு வீசுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதன் பின்னர் உடனடியாக ஜப்பான் சரணடைந்தது. போரின் முடிவில் கிழக்காசிய நாடுகள் சிலவற்றில் ஸ்டாலின் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டாலும் ஜப்பானை பொறுப்பேற்று புனரமைப்பு செய்யும் பொறுப்பை அவர் நிராகரித்தார். இதனால் ஜப்பானின் எதிர்காலம் முற்றுமுழுதாக ஐக்கிய அமெரிக்காவின் கைகளை சென்றடைந்தது. இதன் மூலம் கம்யூனிசத்தின் வளர்ச்சி ஆசிய பிராந்தியத்தில் முற்றாக நிறுத்தப்பட்டுவிட்டது. போருக்கு பின்னரான காட்சிகளில் ஒத்துழைப்புக்கான முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்தன. ஸ்டாலின் தனது தெற்கு பகுதிகளை பாதுகாக்கும் நோக்கில் ஈரானிடமிருந்து தனது படைகளை விலக்கிக் கொள்வதை தாமதப்படுத்தினார். மேலும் துருக்கி அரசாங்கத்திற்கு துருக்கி ஜலசந்தியின் மீதான அதிகாரத்தை சோவியத்திடம் கையளிக்குமாறு அழுத்தம் கொடுத்தார். எனினும் போர் முடிந்துவிட்டபடியால் சோவியத்தின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு வழங்க வேண்டிய எந்த தேவையும் அமெரிக்காவுக்கு காணப்படவில்லை. சோவியத்தின் இந்த நடவடிக்கையால் உருவான போர் சூழலை கையாளுவதற்காகவும் சோவியத்திற்கு எச்சரிக்கை வழங்கவும் ட்ரூமன் அமெரிக்க ராணுவத்தின் 6வது படையணியை அனுப்பி வைத்தார். இதனால் ஸ்டாலின் பின்வாங்கி சென்றார். எனினும் ட்ரூமன் சோவியத்தின் எதிர்கால நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் ஆரம்பித்தார். கிரீஸ் மற்றும் துருக்கி நாடுகளின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக ராணுவ உதவிகளும் வழங்கப்பட்டது. சோவியத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சோவியத்தின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி ஒரு இடத்திற்குள் அடக்கினால் சோவியத் யூனியன் பிளவடைந்து உடைந்துவிடும் என அவர் எதிர்பார்த்தார். இப்படியாக தொடர்ந்து இடம்பெற்ற மறைமுக மோதல்களினால் பனிப்போர் உருவாகியது. 2ஆம் உலகப் போரின் முடிவில் மில்லியன் கணக்கான மேற்குலக நாட்டு மக்கள் கம்யூனிச சித்தாந்தத்தை ஆதரிக்க தொடங்கினர். பிரிட்டனில் 1945 இடம்பெற்ற பொது தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி 2 ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சி 1947 ஆண்டில் 2.3 மில்லியன் உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டது. ஐக்கிய அமெரிக்கா கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட சாதகமான பெறுபேறுகளை பெற்றுக் கொண்டிருந்தது. 32,000 உறுப்பினர்கள் அந்த கட்சியில் இணைந்திருந்தனர். மேற்குலகத்திற்கு கம்யூனிசத்தின் வளர்ச்சி மிகப்பெரிய ஆபத்தாக மாறிக்கொண்டிருந்தது. இதன் காரணமாக தனியொரு மனிதனாக ஸ்டாலின் மேற்குலக நாடுகளிலும் செல்வாக்குமிக்க நபராக உருவாகும் வாய்ப்பும் அந்த நேரத்தில் தோன்றியிருந்தது. இந்த குழப்பமான சூழ்நிலை மேலும் வீரியமடைய தொடங்கியது. மேற்கு நாடுகளில் உயர் பதவி வகித்து வந்த பல அரசியல் புள்ளிகளும் சோவியத் உளவாளிகள் என இனங்காணப்பட்டனர். விஸ்கான்சின் பிராந்திய செனட்டர் ஜோசப் மெக்கார்த்தி கம்யூனிசத்திற்கு எதிரான கருத்தியல் நடவடிக்கைகளை 1950 ஆரம்பித்தார். உளவாளிகளும் துரோகிகளும் அமெரிக்க அரசாங்கத்திலேயே ஒளிந்துள்ளனர் என அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து பல அரசியல் பிரமுகர்களும் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டனர். போதிய ஆதாரங்களின்றியே இந்த விசாரணைகள் இடம்பெற்றன. தனி நபர்கள் பலரும் அரசின் கருப்பு பட்டியலுக்குள் சேர்க்கப்பட்டனர், வேலைகளிலிருந்தும் நீக்கப்பட்டனர். மெக்கார்த்தி போல பலரும் தமது அரசியல் வளர்ச்சியின் ஆயுதமாக கம்யூனிச எதிர்ப்பை கையில் எடுத்தனர். அமெரிக்காவின் எதிர்கால ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் கூட இந்த பாரம்பரியத்தில் அரசியலை ஆரம்பித்தவர்தான். மெக்கார்த்தியின் கொள்கைகள் வெகு சீக்கிரமாகவே தேசிய அளவில் பிரபல்யமாகின. ஹாலிவுட் திரைப்பட உலகம் உள்ளடங்கலாக பல்வேறு தனியார் நிறுவனங்களும் அடையாளம் காணப்பட்ட கம்யூனிசவாதிகளை தடை செய்தது. திரைப்பட நடிகரான டொனால்ட் ரீகன் தனது திரைப்படங்களில் கம்யூனிசவாதிகளை களையெடுக்கும் FBI உளவாளியாக நடித்து தன்னை பிரபலியப்படுத்திக் கொண்டார். பின்னாளில் இவர் ஐக்கிய அமெரிக்காவின் ஜனாதிபதியாகவும் தெரிவு செய்யப்பட்டார். கம்யூனிசத்தின் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக 1947 ஆண்டு செப்டம்பர் மாதம் CIA அமைப்பு உருவாக்கப்பட்டது. மறுக்க முடியாத பொறுப்பு எனும் வாக்குறுதியின் அடிப்படையில் இது இயங்குகிறது. அதாவது உயர்மட்ட அதிகாரிகள் வழங்கும் பொறுப்பை எதிர்கேள்வி கேட்காது செய்து முடிக்க வேண்டும் என்ற நடைமுறையை இது குறிக்கும். இதன் மூலம் உள்நாட்டில் செய்யப்பட முடியாத பல ரகசிய நடவடிக்கைகளை வெளிநாடுகளில் இலகுவாக நடத்தி காண்பித்தது. CIAவின் முதலாவது ரகசிய திட்டம் புகழ்பெற்ற இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் நடவடிக்கைகளை தடுப்பதாகும். 1948 CIA கிறிஸ்தவ ஜனநாயகவாதிகளுக்கும் மற்றும் ஏனைய கட்சிகளுக்கும் ரகசியமாக பண உதவிகளை வழங்கியது. அத்துடன் பெருமெடுப்பிலான கம்யூனிச எதிர்ப்பு பரப்புரைகளை ஒழுங்கமைத்து செயற்படுத்தியது. 10 மில்லியன் கடிதங்கள், புத்தகங்கள், வானொலி நிகழ்ச்சிகள் என பணத்தை தண்ணீராக இறைத்து இவை மேற்கொள்ளப்பட்டன. அந்த தேர்தலில் கம்யூனிச கட்சி மக்கள் ஆதரவை இழந்து அரசியல் அனாதையாக்கப்பட்டது. இந்த தேர்தலில் பெரும் தோல்வியை அவர்கள் சந்தித்தனர். சக்தி வாய்ந்த ஊடக பலமும் பொய் பரப்புரைகளும் ஏமாற்று வார்த்தைகள் கொண்ட வாக்குறுதிகளும் இன்று மட்டுமல்ல அன்றும் மக்களை முட்டாளாக்கி தகுதியற்றவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியுள்ளதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இத்தாலிய அரசியலில் செல்வாக்கு செலுத்திய CIA அடுத்த 24 வருடங்களுக்கு உள்நாட்டு அரசியலை தனது கைப்பிடிக்குள் வைத்திருந்தது.
எப்படியாவது இரண்டாம் உலக மகா யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு ஜோசப் ஸ்டாலினுடைய நடவடிக்கையில் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக கம்யூனிசம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதனுடைய விளைவாக கொடுத்தது. இதனால் கம்யூனிசம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு பாதையாக இது மாறிவிடுமோ? மாவோ சேதுங்கும் கம்யூனிச கோட்பாடுகளை கொண்டவர்தான். இவருடைய தாக்கம் ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளுக்கும் வந்துவிட்டால் கம்யூனிசத்தை கட்டுப்படுத்த முடியாது. இதனால் உங்களுடைய காலனியின் கீழ் இருக்கின்ற நாடுகளுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுங்கள் என்று பிரித்தானியாவுக்கு கூற பிரித்தானியாவும் சுதந்திரத்தை வழங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் நாங்களும் சுதந்திரம் அடைந்திருந்தோம். அதே போன்றுதான் பல்வேறுபட்ட ஆசிய நாடுகளிலும் இவ்வாறான தனித்து தங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு செல்வதற்கான வழித்தடங்கள் உருவாக்கப்படும் பொழுது ஸ்டாலினுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. எப்படி கம்யூனிசத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம்? அதே நேரத்தில் நேட்டோ மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் எப்படி அரங்கேறியது? குறிப்பாக அந்த குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் இடம்பெற்ற அரசியல் சதுரங்க ஆட்டங்கள் என்ன என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். ஐரோப்பாவில் கம்யூனிசத்தின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக 1948ஆம் ஆண்டு மார்ஷல் திட்டம் உருவாக்கப்பட்டது. இதன்படி போரால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு மீள் கட்டமைப்பு பணிகளுக்காக பண உதவி செய்யப்பட்டது. இதன் மூலம் பொருளாதார மற்றும் வாழ்க்கை தர முன்னேற்றம் ஏற்பட்டு மக்கள் கம்யூனிசத்தின் மீதான கவர்ச்சியிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என அமெரிக்கா திட்டமிட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக $13 பில்லியன் உதவியாக வழங்கப்பட்டது. இன்றைய மதிப்பில் இது $130 பில்லியன் என கூறப்படுகிறது. பொருளாதார ஒருங்கிணைப்பு மற்றும் திறந்த பொருளாதாரம் என்பவற்றை இந்த உதவிகள் ஊக்குவித்தன. கிழக்கு ஐரோப்பாவின் மீதான சோவியத் ரஷ்யாவின் அதிகாரம் இதன் மூலம் பலவீனமடையும் என ஸ்டாலின் அஞ்சினார். சோவியத் ரஷ்யா இதனை எதிர்கொள்வதற்கு தயாரானது. இதனை அறிந்து கொண்ட அமெரிக்க அதிகாரிகள் ஜெர்மனியின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வது மட்டுமே ஐரோப்பாவில் தமது கொள்கைகளை நிலைநிறுத்த இலகுவான வழி என தெரிந்து கொண்டனர். எனினும் இது சோவியத்தின் ஜெர்மன் தொடர்பான கொள்கைகளுக்கு நேர் எதிராக அமைந்திருந்தது. சோவியத்தின் கொள்கைப்படி ஜெர்மனி அபிவிருத்தி செய்யப்படாமல் பலவீனமாகவே வைத்திருக்கப்படும். இதன் மூலம் ஹிட்லரின் நாசிப்படைகள் போல இன்னும் ஒரு எழுச்சி இடம்பெறாது என நம்பியது. சோவியத் தனது ஆக்கிரமிப்பு ஜெர்மானிய பகுதியில் அபிவிருத்தி பணிகளையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாது என அறிந்து கொண்ட பிரிட்டிஷ், பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் மேற்கு ஜெர்மனியில் சுயாதீனமான முன்னேற்றமடைந்த ஜெர்மனி ஆட்சி பிரதேசத்தை உருவாக்குவதற்கு தீர்மானித்தனர். மேற்குலகம் கம்யூனிசத்திற்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போது ஸ்டாலின் கிழக்கு ஐரோப்பாவில் தனது ஆளுமையை உறுதி செய்ய முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தார். பின் நாட்களில் இந்த பகுதி கிழக்கு வலயம் என அடையாளப்படுத்தப்பட்டது. ஸ்டாலின் 1947ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் இன்ஃபர்மேஷன் பியூரோ, சுருக்கமாக கம்யூனிஃபோ அமைப்பை தோற்றுவித்தார். இந்த அமைப்பின் மூலமாக சோவியத் ரஷ்யாவின் நிர்வாக பிரதேசங்களில் அரசியல் நிலைமைகள் பற்றி ஸ்டாலின் தகவல்களை பெற்றுக்கொண்டார். அத்துடன் சர்வதேச ரீதியில் இடம்பெற்ற கம்யூனிச எழுச்சிகள் போராட்டங்களை ஒழுங்கமைக்கவும் தேவையான உதவிகளையும் இதன் மூலம் வழங்கக்கூடியதாக இருந்தது. 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் செக்கஸ்லோவாக்கியாவில் சோவியத் ரஷ்யாவின் ஆதரவுடன் கம்யூனிச புரட்சி இடம்பெற்றது. இதன் மூலம் கிழக்கு ஐரோப்பாவில் கம்யூனிசம் அல்லாத இறுதி அரசாங்கத்தையும் அதிகாரத்திலிருந்து சோவியத் அகற்றியது. முதன்முறையாக கிழக்கு ஐரோப்பா பகுதி முழுவதும் தனது ஆளுமையை சோவியத் உறுதிப்படுத்திக் கொண்டது. மேற்குலகத்திற்கு எதிரான தனது எதிர்ப்பு நிலைப்பாட்டை காண்பிப்பதற்காகவும் மேற்கு ஜெர்மனியில் அமெரிக்கா திட்டமிட்ட முன்னேற்றங்களை குலைப்பதற்காகவும் 1948ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி பெர்லின் நகருக்கு குறுக்காக வீதி தடைகளை ஏற்படுத்தினார். தரை மார்க்கமான போக்குவரத்து வழிகளை மூடி அமெரிக்க, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆட்சியாளர்களால் தீட்டப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற தடை போட்டார். எனினும் விரைவாக செயற்பட்ட ட்ரூமன் வான்வழியாக தமது ஆட்சி பிரதேசத்தில் சிக்கியிருந்த தமது குடிமக்களை மீட்டெடுத்தார். அத்துடன் 15 மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வான்வழியாக அந்த பகுதிக்கு விநியோகித்தார். இதன் மூலம் ஜோசப் ஸ்டாலினை முற்றுகையை கைவிடும் நிலைக்கு தள்ளினார் ட்ரூமன். இந்த பரபரப்பான சூழலில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் இணைந்து மேற்கு ஜெர்மனியில் சுயாதீனமான ஆட்சி பிரதேசத்தை உருவாக்கினார்கள். இது ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசு என அழைக்கப்பட்டது. அடுத்த சில மாதங்களில் சோவியத் ரஷ்யா தனது ஆட்சி பிரதேசத்தை ஜெர்மனி ஜனநாயக குடியரசு என்ற சுயாட்சி பிரதேசமாக அங்கீகரித்தது. சோவியத்தின் விரிவாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த கூட்டமைப்பான நேட்டோ, அதாவது நோர்த் அட்லாண்டிக் ட்ரியடி ஆர்கனைசேஷன், வட அட்லாண்டிக் கூட்டமைப்பு 1949இல் உருவாக்கப்பட்டது.
ஐக்கிய அமெரிக்கா, கனடா மற்றும் பெரும்பாலான மேற்கு ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணைத்து இந்த அமைப்பு சோவியத் யூனியனின் விரிவாக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இயங்கியது. இரண்டாம் உலகப் போர் ஆசியாவின் அதிகார தலைமை பீடத்தை ஏறத்தாழ முற்றாக மாற்றியிருந்தது. ஜப்பானிய படைகளின் குண்டுகளால் சின்னா பின்னமாக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் தமது ஆசிய காலனி பிரதேசங்களில் இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலவீனம் அடைந்திருந்தனர். பிராந்தியம் எங்கும் சுதந்திர போராட்ட நகர்வுகள் ஆரம்பித்தன. ஜப்பான் கூட 7 வருட அமெரிக்க ஆட்சி காலத்தில் தனது அரசியல் நிலைப்பாட்டை மாற்றியிருந்தது. ஜெனரல் டக்ளஸ் மெக்கார்த்தரின் மேற்பார்வையின் கீழ் புதிய ஜப்பானிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எதிர்காலத்தில் போர் நடவடிக்கைகள் கூடாது, பாராளுமன்றத்திற்கு அதிக அதிகாரம், பாதுகாப்பு தேவைகளுக்கு மட்டும் சிறிய இராணுவம் போன்ற அம்சங்களுடன் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாகியது. விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் கம்யூனிசத்திற்கு ஆதரவான குரல்கள் அடங்கிவிடும் என ஐக்கிய அமெரிக்கா எதிர்பார்த்தது. உயர்ந்த தரமான கல்வி, பெண்களுக்கான சம உரிமை மற்றும் தொழிலாளர் சட்டங்கள் என்பன நடைமுறைப்படுத்தப்பட்டன. இவை அனைத்தும் விரைவான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்தது. எனினும் ஆசிய பிராந்தியத்தில் காட்சிகள் மாறத் தொடங்கின. 1949ஆம் ஆண்டு மாசேதுங் கம்யூனிச புரட்சி மூலம் சீனாவின் ஆட்சியை கைப்பற்றி சீன மக்கள் குடியரசை ஸ்தாபித்ததுடன் அடுத்த கட்டமாக ஜோசப் ஸ்டாலினுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார். சீன சோவியத் உடன்படிக்கை என்று இது அழைக்கப்படுகிறது. இரு பெரும் நாடுகளின் ஒன்றிணைவு கம்யூனிசத்திற்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்பட்டது. பனிப்போரின் மைய புள்ளியாக தென்கிழக்காசியா மாறியது. உலக போருக்கு பின்னர் பல ஆசிய நாடுகளிலும் உருவாகிய சுதந்திர போராட்ட நடவடிக்கைகள் இதை மேலும் தீவிரமாக்கின. ஆரம்பத்தில் ட்ரூமன் இந்த கிளர்ச்சிகளுக்கு தனது ஆதரவை வழங்கி வந்தார். ஐக்கிய அமெரிக்காவின் கொள்கையான நாடுகளின் சுயாட்சி அதிகாரம் என்ற அடிப்படையில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஐக்கிய அமெரிக்கா தனக்கு கீழிருந்த நிர்வாக பிரதேசங்களுக்கு சுயாட்சி அதிகாரம் வழங்கியது. 1946ஆம் ஆண்டு பிலிப்பைன் சுதந்திரம் அடைந்ததுடன் ட்ரூமன் தனது ஐரோப்பிய சகாக்களையும் அதே வழியில் நாடுகளுக்கு சுதந்திரம் வழங்க சொன்னார். பிரிட்டன் அரசாங்கம் இந்தியா, பாகிஸ்தான், பர்மா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு 1940களின் இறுதியில் சுதந்திரத்தை வழங்கியது. சற்று தாமதித்து வந்த உள்ளாந்த நாட்டவரும் இறுதியில் 1949ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவை விடுவித்தனர். எனினும் பிரெஞ்சு அதிகாரத்தின் கீழிருந்த இந்தோ சைனா பிரதேசம், அதாவது வியட்நாமிய பகுதியில் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகியது. பிரான்ஸ் இந்த காலனி பிரதேசத்தை விடுவிப்பதற்கு மறுத்துவிட்டது. இதனால் வியட்நாம் பிரதேசத்தில் கம்யூனிச கிளர்ச்சி உருவாகியது. வியட்நாமின் தந்தை என அழைக்கப்படும் ஹாஷிமின் கிளர்ச்சிகளை தலைமையேற்று வழிநடத்தினார். பிரான்சுடன் சமரசம் செய்து கொண்ட ட்ரூமன் வியட்நாமில் அமைந்திருந்த பிரெஞ்சு பொம்மை அரசாங்கத்திற்கு தனது இராணுவத்தை அனுப்பி உதவி செய்தார். இதன் மூலம் பிரான்ஸ் போருக்கு பின்னரான அபிவிருத்தி நடவடிக்கைகளை வியட்நாமில் மேற்கொள்ளும் என அமெரிக்கா எதிர்பார்த்தது. உள்நாட்டில் அமெரிக்காவின் தலையீடு அதிகரிப்பதை கண்ட ஹோசிமின் பீஜிங் மற்றும் மாஸ்கோ நகரங்களுக்கு சென்று இரு பெரும் கம்யூனிச சக்திகளிடமிருந்து தமது போராட்டத்திற்கு ஆதரவை பெற்றுக்கொண்டார். மாவோ இந்த போராட்டத்திற்கு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ ஆலோசனைகளை வழங்கி உதவி செய்தார். இதன் மூலம் பிராந்தியத்தில் தனது அதிகாரத்தை சீனா முன்னிறுத்த ஆரம்பித்தது. முன்னாள் ஜப்பானிய ஆட்சி பிரதேசமான கொரியாவை உலக வரைபடத்தின் 38ஆம் அகலாங்கின் அடிப்படையில் வடகொரியா, தென்கொரியா என இரண்டாக பிரித்து வடகொரியாவை சோவியத் ரஷ்யாவும் தென்கொரியாவை அமெரிக்காவும் ஆட்சி பிரதேசங்களாக்கின. இரண்டு நாடுகளும் ஒன்றிணைந்து ஒன்றுபட்ட கொரியாவை உருவாக்குவதற்காகவே முதலில் தீர்மானித்திருந்தனர். எனினும் பனிப்போரின் ஆரம்பத்துடன் இந்த புரிந்துணர்வு காணாமல் போய்விட்டது. இரண்டு கொரியாக்களிலும் சினம் கொண்ட சர்வாதிகாரிகள் ஆட்சியில் இருந்தனர். வடகொரியாவில் கிம் இல் சுங் மற்றும் தென்கொரியாவில் சிங்மன்ரி ஆட்சியில் அமர்த்தப்பட்டனர். இந்த இருவரும் ஒன்றிணைந்த கொரியாவுக்காக செயற்பட்டு வந்தனர். எனினும் கொரியாவின் புவியியல் பிரதேசம் இரு வல்லரசு நாடுகளுக்கும் தேவையற்ற ஒன்றாக காணப்பட்டது. அதிக அளவு வளம் மற்றும் நிதியை கொரியாவின் வளர்ச்சிக்கு செலவு செய்ய இரு நாடுகளும் விரும்பவில்லை. 1940களின் இறுதியில் ஐக்கிய அமெரிக்கா கொரியாவிலிருந்து தனது படைகளை விலக்கிக் கொள்ள பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பானில் தமது இடங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுத்தியது. எனினும் 1980 ஜனவரியில் காட்சிகள் மாறத் தொடங்கின. சோவியத் ரஷ்யாவின் ஆதரவுடன் வட பகுதியிலிருந்த கிம் இல் சங் தென்கொரியாவை நோக்கி படையெடுப்பை மேற்கொண்டார். இந்த தாக்குதல் அமெரிக்க ஆட்சியாளர்களுக்கு புதிய தலைவலியை கொண்டு வந்தது. வடகொரியா தென்கொரியா எல்லையான 38ஆம் அகலாங்கை முற்றாக புறக்கணித்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலின் பின்னணியில் சோவியத் ரஷ்யா இருந்தது என்பதையும் அமெரிக்கா தெரிந்து கொண்டது. கொரியாவில் கம்யூனிச அரசாங்கம் அமைந்துவிட்டால் ஆசியா முழுவதும் கம்யூனிச மேகம் சூழ்ந்துவிடும் என அச்சப்பட்டது.
தென்கொரியாவின் முதல் கட்ட தோல்விகளின் பின்னர் ஐக்கிய அமெரிக்கா தனது படைகளை களமிறக்கி வடகொரியா படைகளை தென்கொரிய நிலத்திலிருந்து விரட்டி சீன எல்லை வரை பின்தள்ளியது. இதனிடையே களத்திற்குள் புகுந்த மாவோ 3 லட்சம் சீன ராணுவ படையினரை வடகொரியாவுக்கு ஆதரவாக போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்தார். அமெரிக்கா பிடித்திருந்த வடகொரிய நிலங்களை சீன ராணுவம் விடுவித்தது. 3 ஆண்டுகள் தொடர்ந்து இடம்பெற்ற மோதல்களின் முடிவில் 1953ஆம் ஆண்டு ஜூலை மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்தாகியது. இரு நாடுகளுக்கிடையிலான எல்லைக்கோடு பிரதேசம் மீள அமைக்கப்பட்டது. இந்த போரினால் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் உயிரிழந்தனர். இந்த போரின் மூலம் கம்யூனிசம் அடக்கி அளிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் என உலகம் உணர்ந்து கொண்டது. எதிர்கால போர்கள், குறிப்பாக வியட்நாம் போர் எவ்வாறு இருக்க போகிறது என்பதையும் வல்லரசு நாடுகள் உணர்ந்து கொண்டன. எத்தகைய மோதல்கள், குழப்பங்கள் இடம்பெற்றாலும் அணுவாயுதம் வீசப்படக்கூடாது என்பதில் உலகம் உறுதியாக இருந்தது. அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் அணுவாயுதம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய போதும் அமெரிக்க அதிபர் ட்ரூமன் அதனை நிராகரித்தார். எனினும் அமெரிக்க ராணுவ ஜெனரல் மெக்கார்த்தி ரகசிய திட்டம் ஒன்றை மேற்கொள்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட ட்ரூமன் அவரை பதவியிலிருந்து விலக்கினார். அணுவாயுத பாவனையை குறைக்கும் அதிபரின் இத்தகைய அணுகுமுறை உண்மையில் பாராட்டப்படக்கூடியதொன்றே. நாங்கள் உங்களிடம் அதிகமாக பேச நினைத்த ஒரு விடயம்தான் இந்த அணு ஆயுத தயாரிப்பு, அதே நேரத்தில் அணு செறிவூட்டல் சம்பந்தமாக. உண்மையில் 2ஆம் உலகப் போரின் முடிவாக இந்த அணு ஆயுத பயன்பாடு ஏற்பட்டதன் பிறகுதான், ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி தாக்கப்பட்டதன் பிறகுதான் இந்த போரானது முடிவுக்கு வருகிறது. அணு ஆயுதத்தை வீசி அமெரிக்கா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தாலும் எதிர்காலத்தில் அணு செறிவூட்டல் எப்படிப்பட்ட வகைபாகங்களை ஏற்கப் போகிறது, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை மக்கள் சந்திக்க போகிறார்கள் என்கின்ற வரலாற்று 1945ஆம் ஆண்டு உலக யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு அதிகமாகவே எழுதப்பட்டது. குறிப்பாக சோவியத் ரஷ்யா அணு ஆயுதத்தை தயாரிக்க தொடங்குகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவும் தனது பங்கிற்கு புதிய புதிய தொழில்நுட்பங்களினூடாக அணு ஆயுதங்களை தயாரிக்க தொடங்குகிறது. கைத்தொழிலில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. ஸ்டாலினுடைய மறைவுக்கு பிறகு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். 1950ற்கு பிற்பாடு 60ஆம் ஆண்டுகளில் இதனுடைய வளர்ச்சி என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இரு நாடுகளும் போட்டி போட்டு அணு ஆயுதங்களை தயாரிக்க தொடங்குகிறார்கள். இன்று வரை வடகொரியாவினுடைய அணு ஆயுத பரீட்சாத்தலை பார்க்கும் பொழுது இதற்கு 3ஆம் உலகப் போரை தோற்றுவிடுமோ என்கின்ற ஒரு பயம் உருவாகுவது போல அந்த காலகட்டத்தில், அதுவும் 2ஆம் உலகப் போரை சந்தித்து ஒரு சில வருடங்களிலேயே இந்த நாடுகள் இப்படி போட்டி போட்டு அணு ஆயுதங்களை தயாரிக்கும் பொழுது ஏற்படுகின்ற விளைவுகள் என்பது எப்படி மக்கள் மனதில் இருந்திருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த இரு நாடுகளும் முதலாளித்துவத்தையும் கம்யூனிசத்தையும் வளர்ப்பதற்காகவா அல்லது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காகவா மக்களை பயன்படுத்தினார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அப்படிப்பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்திருந்தார்கள், ஏற்படுத்தியிருந்தார்கள். இதுதான் அரசியல் என்று அந்த காலத்திலே சித்தரிக்கப்பட்டிருந்தது. இந்தியா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அதை பார்த்து இலங்கை உட்பட பல்வேறுபட்ட நாடுகள் தங்களுடைய அரசியல் ரீதியான மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது இந்த யுத்த காலத்தில் நேரடியாக அப்பொழுதிலிருந்து இந்த நாடுகள் எல்லாம் பாதிக்கப்பட தொடங்கியிருந்தன. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும் சக்தியாக ஒன்று அமெரிக்கா இருக்க வேண்டும் அல்லது ரஷ்யா இருக்க வேண்டும் என்பதற்காக சிறிய சிறிய நாடுகளின் மீது அவர்களுடைய பார்வை படும் பொழுது அச்சம் கலந்த இயக்கத்தினுடைய தன்னுடைய வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் புதிய புதிய நாடுகளுக்கு உருவாகி இருந்தன. இவைகளெல்லாம் கடந்து குருசேவினுடைய நடவடிக்கை என்பது ஆபத்தானதாக காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எப்படியாவது இந்த யுத்த களத்தை நிறுத்த வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக மக்களுக்கான வாழ்வியலை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக புரிதலுக்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அந்த நேரத்தில் குருசேவ் அமெரிக்காவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பயணமாகவும் இரு நாடுகளினுடைய தலைவர்களும் சந்தித்த தருணமாகவும் மாறியிருந்தது. என்னென்ன விடயங்கள் ஏற்பட்டது, குருசேவினுடைய வருகையின் பிற்பாடு அணு ஆயுதத்தினுடைய வளர்ச்சி என்பது அடுத்த கட்ட நகர்வாக என்னென்ன மாற்றங்களை உருவாக்கியது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். பனிப்போர் என்பது வேறு எந்த வகையான போரையும் விட வித்தியாசமானது. வல்லரசு அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இரு நாடுகளும் மனித உயிர்களை துச்சமென மதித்து காய்களை நகர்த்தின. அமெரிக்கா அணு ஆயுத தனி உரிமையை நிலைநிறுத்த விரும்பியது. வரலாற்றில் இன்று வரை அணு ஆயுத தாக்குதலுக்கு உத்தரவு வழங்கிய ஒரே ஒரு ஜனாதிபதி ட்ரூமன் மட்டுமே. அதேவேளை ட்ரூமன் அணு ஆயுத பயன்பாட்டை முறைப்படுத்தும் நோக்கத்திலும் செயற்பட்டார். 1946இல் உலக நாடுகள் தாம் வைத்திருக்கும் அணு ஆயுதங்கள் பற்றிய தகவல்களை
தாமாக முன்வந்து ஐக்கிய நாடுகள் சபையிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் முன்மொழிந்தார். எனினும் 1949 ஆண்டு ஆகஸ்ட் 29 சோவியத் ரஷ்யா அமெரிக்காவிலிருந்து திருடப்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு தாமே தயாரித்த அணு ஆயுதத்தை பரிசோதனை செய்தனர். இதற்கு எதிர்வினையாற்றிய ட்ரூமன் அணு ஆயுத உற்பத்தியை மேலும் அதிகரித்தார். சோவியத்தின் அணு ஆயுத திட்டம் அமெரிக்கர்களின் மனதில் உளவியல் ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தியது. 1950 ஜனவரி மாதம் அமெரிக்கா தெர்மோ நியூக்ளியர் அல்லது ஹைட்ரஜன் குண்டு எனப்படும் அதிசக்தி வாய்ந்த ஆயுதத்தை தயாரிக்கப் போவதாக அறிவித்தது. ஹிரோஷிமா நாகசாக்கியில் வீசப்பட்ட குண்டை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்த குண்டாக இது கருதப்பட்டது. இதன் உண்மையான சக்தி மார்ச் 1 1954 ஆண்டு வெளிப்படுத்தப்பட்டது. பசிபிக் பெருங்கடலில் வைத்து அமெரிக்காவின் காசல் பிராவோ ஹைட்ரஜன் குண்டு பரிசோதிக்கப்பட்டது. இதன் வெடிப்பு திறன் 15 மெகா டன்கள் என அளவிடப்பட்டது. இது எதிர்பார்த்த அளவை விட 3 மடங்கு அதிகம். அதே போல கதிரியக்கமும் பல்லாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி உணரப்பட்டது. உலகெங்கிலும் இருந்த கதிரியக்க உணர்கருவிகள் சுற்றி சுழன்றன. அணுகுண்டு தாக்குதலின் போது ஏற்படும் சூழல் மாசடைதல் பிரச்சினை பற்றி விவாதிக்கப்பட்டன. புதிய அமெரிக்க ஜனாதிபதியான முன்னாள் ராணுவ வீரர் ட்வைட்டி எய்சோவர் அமெரிக்க அணு ஆயுத பலத்தை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்த நினைத்தார். ட்ரூமன் போல் அல்லாது கொரிய போரின் இறுதி நாட்களில் அவர் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது பற்றி நினைத்தார். மாவோவின் படைகள் கமோய் மற்றும் மத்சு தீவுகள் மீது தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்க அதிபர் அணு ஆயுத தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என மிரட்டி மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்தார். அணு ஆயுதம் பற்றி கருத்து தெரிவித்த ஹைசனோவர் அணு ஆயுதங்கள் எந்த ஒரு போரிலும் ராணுவ இலக்குகள் மீது ராணுவ நோக்கத்தில் ஏனைய ஆயுதங்களைப் போல பயன்படுத்தப்படலாம், இதில் தவறுகள் ஏதுமில்லை என்று தெரிவித்தார். அவரது ஆட்சி காலம் முழுவதும் அணு ஆயுத அபிவிருத்தி மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பவற்றில் அதிக கவனம் செலுத்தினார். இதன் மூலம் அணு ஆயுத போர் இடம்பெறுவதை தவிர்க்க முடியும் என அவர் கூறினார். சிறிய சிறிய மோதல்கள் உருவாகலாம், ஆனால் பெரிய அளவான போர்களை தவிர்க்க முடியும் என அவர் தெரிவித்தார். எனினும் இந்த கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடியிடம் முன்னைய ஆட்சியில் தீட்டப்பட்ட போர் திட்டங்கள் கையளிக்கப்பட்டது. அவற்றை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் ஜான் எஃப் கெனடி. திட்டத்தின்படி 3000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் அனைத்து கம்யூனிச நாடுகள் மீதும் வீசப்பட்டிருந்தன. எய்சனோவர் தனக்கு பொருத்தமான எதிரியை சோவியத் தலைவர் நிகிதா குருசேவ் வடிவில் பெற்றுக்கொண்டார். ஸ்டாலின் 1953 ஆண்டு மறைந்ததன் பின்னர் குருசேவ் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்த முதல் கட்டமாக வார்சா உடன்படிக்கையை ஏற்படுத்தி நேட்டோ வளர்ச்சிக்கு சவாலை ஏற்படுத்தினார். இந்த அமைப்பில் சோவியத் யூனியனின் கூட்டமைப்பு நாடுகளும் கிழக்கு ஐரோப்பாவில் காணப்பட்ட சோவியத் ஆதரவு நாடுகளும் உள்ளடங்கியிருந்தன. புலனாய்வு துறையில் சிறந்த நபர்களை கொண்ட புதிய உளவு அமைப்பான KGB சோவியத் யூனியன் சார்பாக உருவாக்கப்பட்டது. உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் வெளிநாடுகளில் ரகசிய திட்டங்களை மேற்கொள்வதும் இதன் முக்கிய பணியாகும். எனினும் முன்னைய ஆட்சியாளர்கள் போல் அல்லாது முன்னேற்றகரமான தலைவராக செயற்பட்டார். 1956 ஆண்டு பிப்ரவரியில் இடம்பெற்ற 20வது அனைத்து கட்சி மாநாட்டில் ஸ்டாலின் மேற்கொண்ட படுகொலைகளையும் பழிவாங்கல்கள் பற்றியும் வெளிப்படுத்தினார். சோவியத் ரஷ்யாவிலிருந்து ஸ்டாலினின் கொள்கைகள் அடையாளங்கள் நீக்கப்படுவதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டார். அத்துடன் மேல் மட்டத்தில் குவிந்திருந்த அதிகாரங்களை ஏனைய அரசியல் தலைவர்களுக்கும் பகிர்ந்தளித்ததுடன் அதிரடி ராணுவ நடவடிக்கைகளின் தேவையை குறைத்தார். சோவியத் ஆட்சி பிரதேசங்களெங்கும் நிறைந்திருந்த ஸ்டாலினின் சிலைகள் உடைக்கப்பட்டன. கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் நல்லாட்சியை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். தேசியவாத போராட்டங்கள் போலந்தில் முன்னெடுக்கப்பட்டன. ஸ்டாலினினால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட விளாடிசா கமுக்வாவை போலந்தின் ஆட்சி பீடத்தில் குருசேவ் மீண்டும் அமர்த்தினார். போலந்து அரசாங்கத்திற்கும் அதிக அதிகாரங்களை வழங்கினார். இதன் மூலம் ஈர்க்கப்பட்ட ஹங்கேரி மக்களும் தேசியவாத போராட்டங்களில் களமிறங்கினர். ஹங்கேரியின் பிரதமர் ஹங்கேரி வர்ஷா ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தார். தனித்த நாடாக மாறி ஐக்கிய நாடுகள் சபையின் உதவியை அவர் கூறினார். எனினும் நிலைமை கையை மீறி செல்வதை உணர்ந்து கொண்ட குருசேவ் எல்லோரும் நினைத்தது போல தான் ஒரு மாற்றத்தை விரும்பும் தலைவர் இல்லை என்பதை வெளிப்படுத்த தொடங்கினார். ஹங்கேரியில் போராட்டக்காரர்களை அடக்குவதற்காக செம்படையை அனுப்பினார். 20,000க்கும் மேற்பட்ட ஹங்கேரி மக்கள் தாக்குதலில் பாதிக்கப்பட்டனர். பிரதம மந்திரி மற்றும் கிளர்ச்சி குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர். வெகு சீக்கிரமாகவே குருசேவின் குரூர முகம் வெளிப்பட தொடங்கியது. ஏவுகணைகளை இறைச்சி சொசேஜஸ் போல சோவியத் ரஷ்யா தூக்கி வீசும் என சூளுரைத்தார். முன்கோபக்காரரான குருசேவ் 1960 ஆண்டு இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டில் தனது காலணியை கலற்றி மேசையில் ஓங்கி அடித்து தனது வெறுப்பை வெளிப்படுத்தினார்.
அவரது ஆட்சி காலத்தில் அணுவாயுத செறிவூட்டல் பணிகளை சோவியத் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தது. தொழில்நுட்ப ரீதியில் அறிக்கை அமெரிக்காவை விட பின்னால் நின்ற போதும் சோவியத் ரஷ்யா கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை 1957 ஆகஸ்ட் 21 வெற்றிகரமாக சோதனை செய்தது. அதே ஆண்டு அக்டோபர் மாதம் மீள் வடிவமைக்கப்பட்ட இதே வகையான ஏவுகணைகளை கொண்டு ஸ்புட்னிக் 1 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது. மாபெரும் உளவியல் வெற்றியான இது அமெரிக்க தரப்புக்கு கலக்கத்தை உண்டாக்கியது. இதன் தொடர்ச்சியாக அடுத்த வருடம் நாசா அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதனது முதல் திட்டமாக நிலவில் மனிதனை தரையிறக்க தீர்மானிக்கப்பட்டது. இதனிடையே பெர்லின் நகரை சுற்றி இடம்பெற்று வந்த குழப்பங்களை தீர்ப்பதற்கு குருசேவ் விரும்பினார். முதலாளித்துவ முறையில் அமைந்த நகரம் சோவியத் ஆட்சி பிரதேசத்திற்கு அருகில் காணப்படுவது கம்யூனிச ஆட்சிக்கு சவாலாக மாறியது. மேற்கு ஜெர்மனியில் வாழ்க்கை தரம் மிக உயர்வாக அமைந்திருந்தது. வளர்ச்சி குறைந்த கிழக்கு ஜெர்மனியில் இந்த காட்சிகள் மக்கள் மத்தியில் ஏக்கத்தை உண்டாக்கியிருந்தது. இதையடுத்து குருசேவ் மேற்குலக நாடுகளுக்கு கடிதம் ஒன்று எழுதினார். அதன்படி மேற்கு ஜெர்மனியிலிருந்து 6 மாதத்திற்குள் அமெரிக்க படைகள் முற்றாக நீக்கப்பட்டு இராணுவமற்ற நகரமாக ஜெர்மனி மாற வேண்டும். இது நடக்காவிட்டால் கிழக்கு ஜெர்மனியில் உள்ள எமது ஆட்சியாளர்கள் மேற்கு ஜெர்மனிக்கு செல்லும் பாதைகளை மூடிவிடுவார்கள் என தெரிவித்தார். ஐக்கிய அமெரிக்கா ஜெர்மனி பெர்லின் நகரின் மீது அணு ஆயுதத்தை உபயோகப்படுத்தாது என நிச்சயமாக குருசேவ் நம்பினார். அப்போதைய பிரித்தானிய பிரதமர் ஹெரால்ட் மேக்மில்லன் இந்த குழப்பங்களுக்குள் தமது அரசு தலையிட விரும்பவில்லை என தெரிவித்தார். எனினும் ஐசனோவர் பெர்லினின் கேந்திர முக்கியத்துவம் காரணமாக அதற்காக போராடுவது என தீர்மானித்தார். இதனால் வேறு வழியின்றி குருசேவ் தனது கால எல்லைகளை நீடித்து உத்தரவு பிறப்பித்தார். அந்த கால எல்லைகளை ஒரு பொருட்டாகவே அமெரிக்கா மதிக்கவில்லை. எனினும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பலனாக குருசேவ் 1959 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐக்கிய அமெரிக்காவுக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டார். DU-114 என்ற பிரம்மாண்ட விமானத்தில் அமெரிக்காவுக்கு வந்திறங்கினார் குருசேவ். ஹாலிவுட் நகருக்கு சென்று பிராங்க் சினாட்ரா மற்றும் மெர்லின் மன்ரோ போன்ற நடிகர்களை சந்தித்தார். ஐசனோவருடன் அரசியல் சந்திப்புகளை மேற்கொண்டார். சாலையில் கம்யூனிச எதிர்ப்பாளர்களை எதிர்கொண்டார். இருதரப்பு உடன்படிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படாத நிலையில் எதிர்காலத்தில் அமெரிக்கா சோவியத் ஒற்றுமை ஏற்படும் என்ற நம்பிக்கையை மட்டும் இந்த பயணம் தந்தது. எனினும் இந்த நட்புறவு நாடகம் வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. மே 1 1960 ஆண்டு ரஷ்ய விமான எதிர்ப்பு பொறிமுறை அமெரிக்க U-2 உளவு விமானத்தை ரஷ்யா வான்பரப்புக்கு மேலாக பறக்கும் போது சுட்டு வீழ்த்தியது. அமெரிக்கா இந்த சம்பவத்தை மூடி மறைக்க நினைத்தது. நாசாவின் வானிலை ஆய்வு பணிகளுக்காக இந்த விமானம் பறந்து சென்றது என்று கூறியது. எனினும் இந்த காரணத்தை பொய் என குருசேவ் நிரூபித்தார். விமானத்தின் விமானியை தாம் உயிருடன் பிடித்துவிட்டதாக பின்னர் அறிவித்தார். புகைப்பட கருவி மற்றும் சோவியத் ரஷ்யா ராணுவ தளங்களின் வரைபடங்கள் என்பவற்றுடன் அவர் கைது செய்யப்பட்டார். ஐசனோவர் தனது தாக்குதல் திட்டம் பற்றிய குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டார். இதன்படி பாரிஸ் புரிந்துணர்வு உடன்படிக்கையிலிருந்து அந்த வருடமே குருசேவ் வெளியேறினார். இதற்கு அடுத்த வருடம் ஐசனோவர் பதவியிலிருந்து வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறியதன் பின்னர் சோவியத் ரஷ்யா அமெரிக்க உறவு என்பது முற்றாக பிளவடைந்தது. உலகம் கண்டங்களாக பிரிவடைகிறது, கண்டங்கள் நாடுகளாக பிளவடைகிறது. இவ்வாறு பிரிவுகளும் பிளவுகளும் சேர்ந்து தாக்கம் எவ்வாறு அமைந்திருந்தது என்கின்ற ரீதியில் பல விடயங்களை பற்றி நாம் பேச வேண்டும். காரணம், வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா என்கின்ற ரீதியில் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் இவ்வாறான பிரச்சனைகளையும் இவ்வாறான வகைப்பாகங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே எமது நாட்டை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள முடியும். இலங்கையானது சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் வளர்ச்சி பாதைக்கு செல்லும் பொழுது எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டன, இந்த பனிப்போருக்கும் எமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, எங்களுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் எப்படி தடைக்கல்லாக மாறியிருந்தார்கள் என்கின்ற வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள இந்த பனிப்போரினுடைய ஒட்டுமொத்த வரலாறுகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த காலகட்டத்தில், அதாவது கம்யூனிசத்தினுடைய வளர்ச்சி என்பது இன்று வரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் முதலாளித்துவத்தின் கைப்பிடிக்குள்ளே நாம் இருக்கிறோமா என்கின்ற ஒரு சிந்தனை, அந்த சிந்தனையுடைய விளைவுதான் இன்றைய இந்த வாரமும் அடுத்த வாரமும் அதற்கு அடுத்த வாரமும் பனிப்போர் பற்றியே அதிகமாக பேசுவதற்கு எம்மை ஆற்றப்படுத்தியிருந்தது, எம்மை தூண்டியிருந்தது. அதனுடைய ஒரு விடயமாகத்தான் முதலாவது வாரத்தில் இந்த பனிப்போரினுடைய அங்கத்தை நாங்கள் முடித்து வைத்து அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நாடுகளிலும் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அமெரிக்காவும் ரஷ்யாவும் எப்படிப்பட்ட போட்டிகளில் மக்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருந்தார்கள் என்கின்ற வரலாற்று கதையோடு உங்களை நான் சந்திக்க வருகிறேன். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். நான் லவேந்திரன் ஜனநாயகன்.